வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது ரெட்பிக்ஸ் ஃபீலிக்ஸ் ஜெரால்ட் என்ற ஒரு ஊடகவியலாளர் திமுக அரசாங்கத்தால் அது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்குது. எதுக்காகன்னு சொன்னால், இந்த கரூரில் நடந்த பிரச்சனை இது சம்பந்தப்பட்டு விஜய்க்கு சார்பாகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் ஒரு அவதூறுகளை பரப்பின அப்படின்ற ஒரு குற்றத்தின் கீழே இவ கைது செய்திருக்கணும். ஆனால் முதல் தடவை இவரை ஏற்கனவே ஒரு தடவை கைது பண்ணும்போது நாங்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக நின்றாங்க. ஆனால் நான் இப்போ கடைசியாக கொஞ்ச காலமாகவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததை பார்த்து கொண்டு வந்தேன்னா, இப்போ கடைசியாக ஒரு பேட்டி ஒரு ஊடகத்தில் கொடுத்திருந்த, ஒரு தமிழ் தேசிய ஊடகத்தில் அவர் தன்னால் உருவாக்கப்பட்ட ஊடகவியலாளர்னு சொல்லி நிறைய பேரை தமிழ்நாட்டிலையும் அதை தாண்டி வடநாட்டையும் டெல்லி, பாம்பே அந்த பக்கங்கள் அவர் சொன்ன அத்தனை பேரும் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ தமிழர்கள். நீ தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்த நீ இவ்வளோ நாளும் இப்போவும் அதான் பேசுகிறேன்னு சொல்லி உருட்டுறேன். அது என்ன தலைத்தெரிவாக கிறிஸ்துவர்களை மட்டும் ஊடகத்துறையில் கொண்டு போகணும்னு சொல்லி உனக்கு அப்படி என்ன நோக்கம்? நீ ஒரு தமிழனாக நின்று யாருக்கு திறமை இருக்கோ அவர்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அவனுடைய ஆளுமையோ அவனுடைய சில சப்போர்ட்டுகளை வச்சு கொண்டு போயிருக்கோம். நீ விஜய் வந்த உடனே விஜய்க்கு சொம்படிச்சு கொண்டு தெரிகிற. ஏன்னு சொன்னால் அதில் ஜோசப் விஜய் இதுதான் பிரச்சனை. அந்த விஜய் என்னத்தை செய்தவன் என்று சொல்லி நீ அந்த விஜய்க்காக இவ்வளோ நாளும் சொம்படிச்ச. நீ எது கதைச்சாலும் அங்கே 41 பேர் செத்துருக்கணும் அந்த நெரிசலில். அதில் கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள். நீ உண்ட ஊடகத்தில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு வட இந்திய ஆங்கில ஊடகத்தை உதாரணம் காட்டிக்கொண்டு, ஏன்னா நீ தப்பிக்கிறதுக்காக அதை உதாரணம் காட்டுன்னு சொல்லி அதில் அவனோண்டு எழுதியிருக்கான். நீ உண்ட பாட்டுக்கு உனக்கு விரும்பின மொழிபெயர்த்து, ஏன்னா மற்றவனுக்கு ஒருத்தருக்கு ஆங்கிலம் தெரியாது, அந்த 10 பிள்ளைகளை கூட அது ஏற்கனவே அங்கே இருந்ததை ரெடி பண்ணி முதலமைச்சர் வரைக்க இவ கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டியிருக்கமான மாதிரிலாம் சொல்கிறேன். நாய் 10 பிள்ளைகளை உயிர் பறி கொடுத்த அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய மனவேதனையில் கதறி கஷ்டப்பட்டு கூனி குருவி போய் நிற்கிது. ஏன்னு சொன்னால், இந்த நடிகன் என்ற ஒரு நாய்க்கு பின்னால் அவனை பார்க்க போய் என்னுடைய பிள்ளையை இழந்து போயிட்டோம்னு சொல்லி நீ உண்ட வாட்டுக்கு அந்த குடும்பத்தின் அந்த பிள்ளைகளோட இறப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படி ஊகிக்கிறேன், சந்தேகப்படுறேன், பிடுங்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட இறப்பை கொச்சப்படுத்தி இருக்கிறேன். நான் எனக்கு கனகாலமான சந்தேகம் என்னன்னு சொன்னா, நீங்கள் தமிழ் தேசியவாதி இருங்களா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றாக்களாக இருப்போம். நான் எந்த மதத்தையும் பின்பற்றுறதில்லை. பிறப்பால் நான் ஒரு சைவன். ஆனால் நான் எந்த மதத்தையும் நான் பின்பற்றுறதில்லை, நம்புறதும் கிடையாது. சரியா? என்னுடைய குடும்பத்துக்குள்ள இறுகிய சைவ நம்பிக்கையோ இல்லாட்டி இந்து நம்பிக்கையோ இல்லாட்டி நண்பர்கள் கிறிஸ்துவ ஏன் இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கார்கள். புத்த சமயத்தை விரும்புகிறவர்கள்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு புத்த சமயத்தை பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அஜெண்டாவோட இயங்குறீங்க. யாராவது ஒருத்தன் கிறிஸ்துவ பேரோட வந்தோடனே அவனுக்காக எது வேணாலும் செய்யலாம்னு சொல்லி, இப்போ உனக்காக மற்றவர்கள் என்னத்துக்கு நிற்கணும்? உன்ன மாதிரி ஆக்கள் அஜெண்டாவோட தான் பேல் செய்றீங்க. ஒரு பயிரங்க குற்றச்சாட்டை வைக்கவா? ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த பேரை சொல்லி கொண்டு வெள்ளையர்கள் நுழைஞ்சதன் ஊடாகத்தான் இன்றைக்கு ஆசியாவோ ஐரோப்பாவோ அனைத்து உலகமும் பிச்சை எடுக்கிற நிலைக்கு இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம் நண்பர்களே.